diapers to pipers. ஹாய் மக்களே, வெல்கம் டு டைப்பர்ஸ் டு பைப்பர்ஸ். இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாழைப்பழத்தை வச்சு ஸ்வீட் அப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பழ அப்பம் செய்ய முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் 2 வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் வெல்லம், 1/4 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அண்ட் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட 1/4 கப் துருவன தேங்காய், அப்படி இல்லாட்டி சின்ன சின்னதாக நறுக்கின தேங்காய் அண்ட் 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் வச்சுருங்க. Later 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த மிக்சரை நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு குழியப்ப கடாயில ஒவ்வொரு குழியிலையும் 1 டீஸ்பூன் நெய் விட்டு மாவை ஒரு டம்ளர்ல வச்சு விடுங்க. அப்பம் ஒரு சைடு வெந்ததும் அதை திருப்பி போடுங்க. குழியில நெய்யோட லெவலை பார்த்துக்கோங்க. நெய் கம்மியா இருந்துச்சுன்னா அப்பத்தை திருப்பி போடும்போது அப்பம் ஒட்டிக்கும். ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் அப்பத்தை வெளியே எடுத்துருங்க. இப்போ சுவையான வாழைப்பழ அப்பம் ரெடி. வாழைப்பழத்தை வச்சு ஸ்வீட் அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் நிரஞ்சன்.